கவனிமா. ஸோ நவ் வி ஆர் மூவிங் டு செட் 2 ஆஃப் எம்என்டே. கிளியரா? ஸோ எம்என்டேல செட் 1 பார்த்தோம். எல்லாமே பேசிக் ப்ராப்ளம்ஸ், மோர் ஆர் லெஸ் சிமிலர் கான்செப்ட்ஸ் ஆர் சேம் கான்செப்ட்ஸ் தான் டிஸ்கஸ் பண்ணோம். இப்போ செட் 2ல நம்ம என்ன சார் பார்க்க போகிறோம்? வாட் ஸ்பெசிஃபிக்காக என்ன சார்? ஏன் சார் இப்படி செட் செட்டாக பிரிச்சிருக்கீங்கன்னா ஃபார் ஈஸி அண்டர்ஸ்டாண்டிங். இந்த இப்போ நீ செட் 1ல எக்ஸாம் முத நாள் எல்லா ப்ராப்ளமையும் பார்க்க முடியும்னு சொல்ல முடியாது. இப்போது மொத்தம் எம்என்டே சாப்டரில் ஒரு 40-50 ப்ராப்ளம் இருக்குன்னு வச்சுக்கோ. ஓவராலாக 50 ப்ராப்ளம் இருக்குன்னா இதில் எந்த 50ல எது இம்பார்ட்டன்ட், எது சிமிலர் ப்ராப்ளம் நீ போயிட்டு தேடிட்டு இருக்க முடியாது. ஸோ செட் 1ல ஒரு 10 ப்ராப்ளம் பார்த்தா ஓகே செட் 1 புரிஞ்சிருச்சு, மீதி 10 ப்ராப்ளத்தை நீ ஸ்கிப் பண்ணலாம். செட் 2ல 5 ப்ராப்ளம் இருக்கா, 2 ப்ராப்ளம் பார்த்துட்டு எனக்கு புரிஞ்சிருச்சு, அடுத்து செட் 2ல மீதி 3 ப்ராப்ளம் ஸ்கிப் பண்ணிட்டு செட் 3க்கு போகலாம். அப்போ செட் 3ல ஒரு ப்ராப்ளம் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். அதை பார்க்காம நம்ம இந்த 50ல அந்த இது கண்ணுக்கே தெரியாமல் போயிடும். அப்போ அதனால தான் நான் என்ன சொல்லியிருக்கேன், கேட்டகரைஸ் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஒரு சிமிலர் கான்செப்ட் செட் 1லாம், செட் 2லாம் ஒரு சிமிலர் கான்செப்ட். அப்போ செட் 2ல நம்ம என்ன சார் இதை பற்றி பார்க்க போகிறோம்? எல்லா சாப்டருமே ஃபார் தட் மேட்டர் அப்படி தான் பிரிச்சிருக்கேன். ஓகே, எம்என்டேல செட் 2ல நம்ம என்ன சார் பார்க்க போகிறோம்? ரொம்ப சிம்பிள்மா. வி ஹவ் ஸ்டடிட் வாட் இஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோவா? வாட் இஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ? எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோனா என்ன? ஸ்வாப் ரேஷியோ. இந்த கம்பெனி அந்த கம்பெனியில் எத்தனை ஷேர் கொடுக்க போகிறான்றதான் படிச்சிருக்கோம். இன் செட் 1, நார்மல் செட் 1ல எல்லா ப்ராப்ளம்லையுமே நம்ம ரெண்டு படித்தது அக்வைரிங் கம்பெனி, டார்கெட் கம்பெனி, கம்பைன்ட் என்டிட்டி போடணும். இந்த கம்பைன்ட் என்டிட்டியில் ஃபஸ்ட்டு பாயிண்ட் நமக்கு தேவையானது எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ தான். அப்போ ஜாதகம் படித்தோம், ஜாதகம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு படித்தோம். அதில் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஃபார் டு ஃபைண்ட் அவுட் தி நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இன் கம்பைன்ட் என்டிட்டியில் கண்டுபிடிக்கிறது எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ. இப்போது நம்ம படித்ததெல்லாம் எப்படி நம்ம எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ கொடுத்துருப்போம்? 1 ஷேர் ஃபார் எவரி 4 ஷேர்ஸ் எழுதுன்னு கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க. இட்ஸ் கிவன் இந்த கொஸ்டின். ஒரு கான்செப்ட் பார்த்தோம். கிவன் இந்த கொஸ்டின் இட்ஸ் அக்ரீடுன்னு அர்த்தம். அது எப்படி அரைவ் பண்ணான்றதை விட்டுரு. இபிஎஸ்ஸை பேஸ் பண்ணி வி கேன் அரைவ் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோவா? எம்பிஎஸ்ஸை பேஸ் பண்ணி எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ அரைவ் பண்ணியிருக்கோமா? அப்புறம் இன்னொரு கொஸ்டினில் 7 டைம்ஸ் ஆஃப் இபிஐடிஏடி போட்டோமா? ஒரு கொஸ்டின் போட்டோம் 7 டைம்ஸ் ஆஃப் இபி. இது மாதிரிலாம் என் நம்பர் ஆஃப் வேஸ் வி ஹவ் யூஸ்ட் டு ஐடென்டிஃபை தி எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ. சார் இப்போ நீ சொல்லு, நீயே சொல்லு வித் யுவர் ஓன் ரேஷ்னலே. சார் இபிஎஸ்ஸை மட்டும் நம்பி போகிறதுக்கு பதிலாக, எம்பிஎஸ்ஸை மட்டும் நம்பி போகிறதுக்கு பதிலாக, புக் வேல்யூவை நம்பி மட்டும் போகிறதுக்கு பதிலாக, சம் அதர் திங் மட்டும் நம்பி போகிறதுக்கு பதிலாக, இது எல்லாத்தையுமே எடுத்து இதுக்கு வெயிட் போட்டால் வெதர் இட் வில் பி குட் ஆர் பேட். அதுதான் செட் 2 வெயிட்டட் ஸ்வாப் ரேஷியோ. ஸோ இன்ஸ்டெட் ஆஃப் ரிலே ஆன் ஒன்லி எனி ஒன் ஃபேக்டர் டு கால்குலேட் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ ஆர் ஸ்வாப் ரேஷியோ, நான் என்ன பண்ண போகிறேன், ஏதோ ஒரு ஃபேக்டர் நம்பி போகிறது இல்லை. இதுக்கப்புறம் எல்லாத்தையுமே எடுத்துப்போம். வில் அசைன் வெயிட்ஸ் டு ஈச் ஆஃப் திஸ் ஃபேக்டர். இபிஎஸ்க்கு ஒரு வெயிட் கொடுப்போம், எம்பிஎஸ்க்கு ஒரு வெயிட் கொடுப்போம், புக் வேல்யூக்கு ஒரு வெயிட் கொடுப்போம், வேறு ஏதாவது ஒரு ஃபேக்டர் இருந்துச்சுன்னா அதுக்கு ஒரு வெயிட் கொடுப்போம். பேஸ்ட் ஆன் தட் வி ஆர் கோயிங் டு அரைவ் தி என்ன ரேஷியோ? ஸ்வாப் ரேஷியோ. இவ்வளோதான் ராஜா, சிம்பிள் கான்செப்ட் தான். அப்போ நீ என்ன பண்ண போகிற, இப்படி யோசிச்சுப்பார். ஸ்வாப் ரேஷியோ ஃபார்முலா என்ன? ஸ்வாப் ரேஷியோ ஃபார்முலா இபிஎஸ் பேஸ் பண்ணி இருந்துச்சுன்னா ஃபார்முலா என்ன? டார்கெட் இபிஎஸ் ஆஃப் டார்கெட் கம்பெனி டிவைடட் பை இபிஎஸ் ஆஃப் அக்வைரிங் கம்பெனி. ஒரு நம்பர் வருதுன்னு வச்சுக்கோ, சே எக்ஸாம்பிள் 0.8ன்னு வருதுன்னு வச்சுக்கோ. அடுத்தது எம்பிஎஸ்ஸை பேஸ் பண்ண என்ன ஃபார்முலா? அதே சேம் ஃபார்முலா, எம்பிஎஸ் ஆஃப் டார்கெட் கம்பெனி டிவைடட் பை எம்பிஎஸ் ஆஃப் அக்வைரிங் கம்பெனி. ஆன்சர் 1.0 வருதுன்னு வச்சுக்கோ, 1:1 வருதுன்னு வச்சுக்கோ. அடுத்து புக் வேல்யூ போடுற, புக் வேல்யூ ஆஃப் டார்கெட் கம்பெனி டிவைடட் பை புக் வேல்யூ ஆஃப் அக்வைரிங் கம்பெனி. ஆன்சர் 2.5 வருதுன்னு வச்சுக்கோ. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், இபிஎஸ், எம்பிஎஸ், புக் வேல்யூ. இபிஎஸ் படி பார்த்தா ஆன்சர் என்ன? 0.8, 1.0, 2.5. இது ஸ்வாப் ரேஷியோ. வெயிட் அசீம் பண்ண போகிறேன். என்ன வெயிட் சார்? ஐ வாண்ட் டு கான்சன்ட்ரேட் மோர் ஆன் இபிஎஸ். அப்போ இபிஎஸ்க்கு 35% கொடு. ஓகேவா சார்? இல்லைனா மோர் கான்சன்ட்ரேஷன்னா 60% கொடு. இதுக்கு 30% கொடு. 90யா? 10% கொடு. வெயிட் எடுத்தால் என்ன ஆகும்? 60% ஆஃப் என் கால்குலேட்டர் அங்கே இருக்கு பாரு. 0.8 into 60% போட்டால் 0.48. 1 into 30% போட்டால் 0.3. 2.5 into 10% போட்டினா 0.25. 0.25 plus 0.3 plus 0.48, 1.03. இதான் வெயிட்டட் ஸ்வாப் ரேஷியோன்னு வரும். அப்போ இன்ஸ்டெட் ஆஃப் பிலீவிங் இதை மட்டும் நம்பாத, இதை மட்டும் நம்பாத, இதை மட்டும் நம்பாத, 1.03 போயிடு. மூணுத்தையும் ஃபேக்டர் பண்ணிட்டேன். இது இன்னொரு விஷயம் என்ன பற்றி, இந்த மாதிரி 3ன்னு போடும்போது 48, 3, 51, 51, 71, 76ன்னு போட்டுச்சிடாது. இது பக்கத்தில் என்ன இருக்குன்னு அர்த்தம்? 30 இருக்குன்னு அர்த்தம். சரி, பெட்டர் டு யூஸ் கால்குலேட்டர். ஓகேவா? அதனால தான் சில விஷயங்கள்லாம் பேசிக் கால்குலேஷனுக்கு நான் என்ன பண்ணிடுவேன்னா கால்குலேட்டர் போட்டுறது பெஸ்ட்டு. ஏன்னா ஐ ஹேவ் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இன் இன்டர். 0.25 மைனஸ் 0.1 0.24ன்னு எழுதுனேன். 5 மார்க் போயிடுச்சு. அதுலேருந்து முடிவு பண்ணேன், நம்ம மூளை சரியான நம்ம மூளை வேறு விஷயத்தில் கால்குலேஷன் அனலிட்டிக்கலாக யோசிக்குது. இந்த மாதிரி சின்ன சின்ன மேத்தமெட்டிக்ஸ்லாம் யூஸ் பண்ணக்கூடாது நம்ம மூளை அப்படின்னு சொல்லிட்டு
25 - 5 20ன்னு போடுறது கிடையாது, கால்குலேட்டரில் போட்டு பார்த்துருது. நம்ம நேரம் இப்போ 25 - 1 15ன்னு போட்டிருக்கணும், நான் 24ன்னு போட்டேன் கரெக்டாக. அது மாதிரி இந்த இடத்துலலாம் சின்ன சின்ன மிஸ்டேக் பண்ணி என்டையர் ப்ராப்ளம் அவுட். ஸோ இந்த ஓகே கம்மிங் பேக் டு கான்செப்ட் வரலாம். இந்த 1.03 நான் என்னவா எடுத்துக்க போகிறேன், ஸ்வாப் ரேஷியோவாக எடுத்துக்க போகிறேன். இன்ஸ்டெட் ஆஃப் பிலீவிங் எய்தர் ஆன் இபிஎஸ் ஆன் எம்பிஎஸ் ஆர் புக் வேல்யூ எடுக்காம. இதுதான் கொஸ்டின், இதுதான் செட் டு 5 ப்ராப்ளமும் சிம்பிளாக. நான் ஒரு ப்ராப்ளம் போட்டாலே மீது 4 ப்ராப்ளம் ஹோம்ஒர்க் கொடுக்கலாம். ஓகேவா, எல்லா ப்ராப்ளம் சிம்பிளாக, எது லைன்ஸ் கூட மாற்றிருக்க மாட்டான். வில் டூ. கவனி, the following information is provided relating to the acquiring company Efficient Limited and the target company Healthy Limited. Limited acquiring company, target limited இது acquiring company, இது வந்து target company Healthy Limited. ஓகேவா, நம்பர் ஆஃப் ஷேர்ஸ், மார்க்கெட் கேபிட்டலைசேஷன் கொடுத்துட்டான், பி ரேஷியோ கொடுத்துட்டான், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் கொடுத்துட்டான், ப்ரமோட்டர்ஸ் ஹோல்டிங் கொடுத்துட்டான். இந்த கதையை பற்றியும் பேசணும். ஓகே வர. ஸோ இன்னொரு கான்செப்ட் இதே சேம் ப்ராப்ளமில் பார்த்துலாம். ஃபர்ஸ்ட் இந்த வெயிட்டட் ஸ்வாப் ரேஷியோ பார்த்துட்டோம். ஒன் மோர் திங் சார், வாட் இஸ் free float market capitalization? What is promoters holding? இந்த விஷயத்தை கொஞ்சம் டீட்டெயிலாகவே பார்த்துலாம். வாட் இஸ் ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன், வாட் இஸ் ப்ரமோட்டர்ஸ் ஹோல்டிங், நல்லா ஞாபகம் வச்சுக்கோமா. ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் நேற்று தான் ஏதோ ஒரு ப்ராப்ளம்னு நான் சொன்னேன். வேர் இப்போ என்னோட கம்பெனி ஷேர்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோ. சே எக்ஸாம்பிள், என்னோட கம்பெனி மொத்தம் 100 crore ஷேர் இருக்குன்னு வச்சுக்கோ. மொத்தம் 100 crore ஷேர் கேபிட்டல், 100 crores into 10 rupees 5 rupees ஏதோ ஒன்று மல்டிப்ளை பண்ணிக்கோ. அந்த 100 crores மினிமம் 25 crores பப்ளிக் ட்ரேட் பண்ணிக்கிட்டுன்னு சொல்லி ஐ வில் லிஸ்ட் இன் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச். அப்படின்னா தான் என் கம்பெனி லிஸ்டட் என்டிட்டியாக மாறும். மினிமம் எத்தனை பர்சன்டேஜ் நான் லிஸ்ட் பண்ணணும், 25%. மீதி லிஸ்ட் பண்ணாமல் தனியாக இருக்குது பார்த்தியா, தட் இஸ் கால்டு ப்ரமோட்டர்ஸ் ஹோல்டிங். ஓகேவா, இந்த லிஸ்ட் பண்ண ஸ்டாக்கை ட்ரேட் பண்ணாமல் வாங்கினவன் ரீமேட் பண்ணி வச்சுக்கலாம், தட் இஸ் டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. நான் அதுக்குள்ளே போல. இப்போ நான் தான் கம்பெனி, இப்போ எக்ஸாம்பிள் நான் தான் ரிலையன்ஸ் என்ன பண்ணுறான், 100 கோடி ஷேர், நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் 100 crore ஷேர்ஸ் இருக்குது. 100 crore ஷேர்ஸில் 25% ஆகுது அட்லீஸ்ட் மினிமம் பப்ளிக்கிட்ட கொடுத்து ட்ரேட் பண்ண விடணும். சார் நான் 10% ட்ரேட் பண்ண சொல்லாமல், இது ஒரு போனஸ் ப்ராப்ளம் பார்த்து தெரியுமா, அக்செப்ட் அப்படியே தப்பு, இது எப்படி கொஸ்டினாக செட் பண்ணியிருக்கான்னு தெரிலன்னு சொல்லி ஒரு ப்ராப்ளம் பார்த்து தெரியுமா. அதில் சொன்ன மாதிரி தான், இது மினிமம் கம்பெனி இப்போ ரிலையன்ஸ் அவனை லிஸ்ட் பண்ணணும்னு நினச்சான்னா 25% மினிமம் அவன் எங்கே கொண்டு போடணும், மார்க்கெட்டில் கொடுத்து ஃப்ரீயாக ட்ரேட் பண்ண சொல்லணும். எத்தனை பர்சன்டேஜ் மினிமம், 25%. 50% வரையும் ட்ரேட் பண்ண விடுவாங்க, 49% வரையும் கூட, ஈவன் 60% கூட ட்ரேட் பண்ண விடலாம், அது ப்ராப்ளம் கிடையாது. ஸோ மார்க்கெட்டில் ட்ரேட் ஆனால் அதுக்கு பேர் ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிட்டலைசேஷன். அதுக்கு பேர் என்ன, ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேப். இதுக்கு பேர், இந்த கேபிட்டல் எவ்வளோ மார்க்கெட்டில் ட்ரேட் ஆகிட்டு இருக்கோ அதுக்கு பேர் ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேப். ரிமைனிங் தட், அதுக்கு தவிர மீதி இருக்கிறது எல்லாமே ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங். இப்போ இப்படி எடுத்துக்கோ, சும்மா உனக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் சேக்காக சொல்கிறேன். 100 கோடினா ஒவ்வொரு ஷேரும் ஒவ்வொரு பேப்பர்னு எடுத்துக்கோ. இது மாதிரி எத்தனை கோடி, 100 கோடி பேப்பர் இருக்குது. அதில் 25 கோடி பேப்பரை மட்டும் நேராக எடுத்துன்னு போயிட்டு மார்க்கெட்டில் கொடுத்து ட்ரேட் பண்ணுங்கடான்னு சொல்லிவிடுவோம். எத்தனை கோடி பேப்பர் மட்டும், 25 கோடி பேப்பர் மட்டும். மீதி 75 கோடி பேப்பர் யார்கிட்ட இருக்கும், ப்ரொமோட்டர்ஸ் கையில் இருக்கும். கரெக்டாக. ஏன் சார் இதை சொல்கிறீங்க அப்படின்னா, இப்போ சொல்லுவேன் நீ ஆன்சரை. அக்வைரிங் கம்பெனி இருக்கான், டார்கெட் கம்பெனி இருக்கான். அக்வைரிங் கம்பெனியில் 75% 60% ஃப்ரீ ஃப்ளோட்டில் இருக்குது. மீதி 40% என்ன ஹோல்டிங்ஸு, ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங். டார்கெட் கம்பெனியில் 75% ஃப்ரீ ஃப்ளோட்டில் இருக்குது. மீதி 25% யார் ஹோல்டிங்கு, ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங். இப்போது இங்கே ஷேர் கேபிட்டல் வந்து சே 10 lakh ஷேர்ஸ்னு வச்சுக்கோ. 10 lakh ஷேர்ஸ்னால் இங்கே எத்தனை லட்சம் ஷேரு, 6 லட்சம் ஷேரு, இங்கே 4 லட்சம் ஷேரு. இங்கே 10 lakhs பதிலாக 4 lakh ஷேர்ஸ்னு வச்சுக்கோ. 4 lakhsல 75% எவ்வளோ, 3 lakh ஷேர்ஸா. 3 lakh ஷேர்ஸ் ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேப்பில் இருக்குது. மீதி 1 lakh ஷேர்ஸ் யார்கிட்ட இருக்குது, ப்ரமோட்டர் ஹோல்டிங். இப்போ இந்த 4 lakh ஷேர்ஸுக்கு புது கம்பெனியில் ஷேர்ஸ் கொடுப்பியா நீ, அதுக்கு எவ்வளோ கொடுப்பன்றது பேர் தான் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோவா. அஸ்யூமிங் யூ ஆர் கோயிங் டு கிவ் 0.5 எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோன்னு வச்சுக்கோ. அப்போ 4 லட்சம் ஷேருக்கு 2 லட்சம் ஷேர் கொடுப்பியா. 4 லட்சம் ஷேருக்கு புது கம்பெனியில் எத்தனை லட்சம் ஷேர் கொடுப்பேன், 2 லட்சம் கொடுப்பேன். பிகாஸ் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ எவ்வளோ, 0.5. இப்போ இந்த ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேப் இருக்கான் தெரியுமா, இந்த ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேப், இவனுக்கு எத்தனை லட்சம் ஷேர் கொடுப்பேன், 3 லட்சம் ஷேருக்கு 0.5 மல்டிப்ளை பண்ணி 1.5 கொடுப்பியா.
இவனுக்கு 0.5 மல்டிப்ளை பண்ணி அரை கொடுப்பியா, டோட்டல் வேல்யூ 2. இப்போ இந்த 1.5 இந்த ஃப்ரீ ஃப்ளோட்டோட சேர்ந்துருவானா வந்து இந்த அரை மை கொஸ்டின் இங்கே வருவானா இங்கே வருவானா. டார்கெட் கம்பெனியில் இருக்கிற ப்ரொமோட்டர்ஸ் அக்வயரிங் கம்பெனியில் ப்ரொமோட்டராக வருவானா இல்லை ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேப்பாக வருவானான்றதான் என் கேள்வி. இப்போ இந்த கேள்வியும் இந்த பேப்பரையும் யோசிச்சு ஒரு பதில் சொன்னீங்கன்னா, இந்த பேப்பர் யாருக்கிட்ட இருக்கும், இந்த ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங்கோட பேப்பர் ப்ரொமோட்டர் கையில் இருக்கும். அது யார்கிட்டயே இல்லை, ஃப்ரீ ஃப்ளோட்லேயே இல்லை. இது யாருக்கிட்ட இருக்கு, ஃப்ரீ ஃப்ளோட்டில் இருக்கு. ஃப்ரீ ஃப்ளோட்டில் இருக்கிறவன்ட்டு பழைய கம்பெனி ஷேரை வாங்கி புது கம்பெனி ஷேர் இஷ்யூ பண்ணி அவன் ஃப்ரீ ஃப்ளோட்லேயே போய் ஆட் ஆயிடுவானா. ப்ரொமோட்டர் ஷேரை ஃப்ரீ ஃப்ளோட்லேயே கொடுக்கல, யார்கிட்ட வச்சிருக்கான், அவனே கையில் வச்சிருக்கான். அப்போ அந்த ஷேர் அவன் பேப்பர் அவன்கிட்டே இருக்கு. அப்போ அவன் புது கம்பெனிலையும் இன்னும் அவன் ட்ரேட் பண்ணவே கொடுக்கலனா இந்த ஷேருக்கு இந்த ஷேர் கொடுத்துருவானா. அப்போ அவன் புது கம்பெனிலையும் யாரா வந்து உட்காந்துருவான், ப்ரொமோட்டராக வந்து தான் உட்காருவான். ஹீ வில் நாட் பி ஆடட் டு எந்த லிஸ்ட்டில் சேர மாட்டான், ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேப்ல சேர மாட்டான். அப்போ இந்த கம்பெனி ப்ரொமோட்டர் வில் பி த ப்ரொமோட்டர் இன் நியூ கம்பெனி. இந்த கம்பெனியோட ஃப்ரீ ஃப்ளோட் புது கம்பெனியில் இந்த கம்பெனியோட ஃப்ரீ ஃப்ளோட் புது கம்பெனியில் ஆப்வியஸ்லி ஃப்ரீ ஃப்ளோட், இதில் டவுட்டே கிடையாது. அக்வயரிங் டார்கெட் கம்பெனி இருக்குல்ல ப்ரொமோட்டர் ஹோல்டிங், அக்வயரிங் கம்பெனியில் ஃப்ரீ ஃப்ளோட்டில் வரானா ப்ரொமோட்டர் ஹோல்டிங்கில் வரானான்றதான் இப்போ மேட்டர். இப்படி வரலாம் சார். இப்போ ப்ரொமோட்டர்னு வந்துட்டான் சார், அவனை ஷேரை விற்கவே முடியாது கிடையாது. ஆஃபர் ஃபார் சேல் கொடுத்தானா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் லிக்விடேட் ஆகி ஃப்ரீ ஃப்ளோட் ஆகிடும். ஒரு கம்பெனி எப்போ ப்ரொமோட்டர் லிக்விடேட் பண்ணுறோம், அந்த கம்பெனி நாட் பர்ஃபார்மிங் வச்சு நான் தான் ஓனர், என் ஷேர் வேணான்னு வித்துட்டு போகிறேன்னா அப்போ அது க்ரோத் அச்சீவ் ஆயிடுச்சுன்னு அர்த்தம், இதுக்கப்புறம் வளர மாட்டேன்னு அர்த்தம். அப்போ ப்ரொமோட்டர் ஜென்ரலி ஒரு கம்பெனியை லிக்விடேட் பண்ணா ப்ரொமோட்டர் ஹோல்டிங் குறையுதுன்னா, பர்சன்டேஜ் குறையுதுன்னா, தெர் இஸ் சம் ரெட் ஃபிளாக் இருக்குன்னு அர்த்தம். அந்த இடத்துல சம் ஆரஞ்ச் ஃபிளாக் ஆகுது அட்லீஸ்ட் இருக்குன்னு அர்த்தம். கரெக்டாக க்ரீன் ஃபிளாக் இல்லைன்னு அர்த்தம் ப்ரொமோட்டர் ஹோல்டிங் டிசால்வ் ஆச்சுன்னா. அப்போ இந்த கம்பெனியில் இருக்கிற ப்ரொமோட்டர் புது கம்பெனியில் என்னவா தான் வருவான், ப்ரொமோட்டராக தான் வருவான். இந்த கம்பெனியில் இருக்கிற ஃப்ரீ ஃப்ளோட் ஆப்வியஸ்லி புது கம்பெனியில் என்னவா தான் வருவான், ஃப்ரீ ஃப்ளோட்டாக தான் வருவான். இந்த டவுட் கிளியரா? இந்த ரெண்டு கான்செப்ட் வச்சு தான் இந்த என்டையர் ப்ராப்ளம் கிளியரா. சரி பார்க்கலாம். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் கொடுத்துட்டான், மார்க்கெட் கேப் கொடுத்துட்டான். மார்க்கெட் கேப் இன்க்ளூட்ஸ் ஃப்ரீ ஃப்ளோட் பிளஸ் ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங். மொத்த மார்க்கெட் கேபிடலைசேஷன் பி ரேஷியோ கொடுத்துட்டான், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் கொடுத்துட்டான். ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் 10 லட்சத்தில் ப்ரொமோட்டர் 4.75 லட்சம் வச்சிருக்கானா, அப்போ ஃப்ரீ ஃப்ளோட்டில் 5.25 இருக்கு. 7.5 லட்சத்தில் 5 லட்சம் யார் வச்சிருக்கா, ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் வச்சிருக்கா. அப்போ மீதி 2.5 லட்சம் ஃப்ரீ ஃப்ளோட்டில் இருக்கு. இவ்வளோதான். இது டேட்டா கொடுத்தாச்சா. சரி. போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ் ஆஃப் போத் த கம்பெனிஸ், ரெண்டு கம்பெனி போர்டுமே ஹேவ் டிசைடட் டு கிவ் எ ஃபேர் டீல் டு த ஷேர் ஹோல்டர்ஸ் அண்ட் அக்கார்டிங்லி ஃபார் ஸ்வாப் ரேஷியோ த வெயிட்ஸ் ஆர் டிசைடட் பேஸ்ட் ஆன் 40%, 25%, 35% respectively for earnings, that is EPS, book value per share and market price of share for each company. சார் வேல்யூ வைஸ் போக முடியாது, இன்ஸ்டெட் வில் கோ பை எல்லாமே பர் ஷேர் தான். ஏர்னிங்ஸ் பர் ஷேர், புக் வேல்யூ பர் ஷேர், மார்க்கெட் பிரைஸ் பர் ஷேர் ஆஃப் ஈச் கம்பெனி. இபிஎஸ்க்கு எவ்வளோ வெயிட் கொடுத்துருக்கான் 40, எம்பிஎஸ்க்கு எவ்வளோ வெயிட், புக் வேல்யூ எவ்வளோ வெயிட் கொடுத்துருக்கான் 25, மார்க்கெட் பிரைஸ்க்கு 35% வெயிட் கொடுத்துருக்கான். மூணுமே கண்டுபிடிச்சி we need to arrive at. ஃபர்ஸ்ட் என்ன கேட்டிருக்காங்க, வாட் இஸ் த கால்குலேட் த ஸ்வாப் ரேஷியோ கண்டுபிடிச்சலாமா. ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கலாம் ஸ்வாப். இப்போ நீ சொல்லு, இந்த எக்ஸாம்பிளில் இவன் எவ்வளோ ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங், டோட்டல் ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் இங்கே எவ்வளோ ஆகிடும், இப்போ 7.5 லட்சம் ஆகிடுமா, இங்கே எவ்வளோ ஆகிடும் 4.5, 7.5 அரை சேர்த்தா 8, 8 4 12 லட்சமா. அப்போ 12 லட்சத்தில் 7.5 இங்கே இருக்குது, 4.5 இங்கே இருக்கா, மொத்தம் இப்போ 10 லட்சம் ப்ளஸ் 2 லட்சம் என்ன ஆகிடும் 12 லட்சம். அப்போ இந்த நம்பர் டிசைட் பண்ணணும்னா இந்த 2 லட்சத்துக்கு வேணும்னா உங்களுக்கு என்ன தேவை, எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ தேவை. எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ கண்டுபிடிச்சாதான் புது கம்பெனியோட ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் உன்னால சொல்ல முடியும். அப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாரு, கால்குலேட் ஸ்வாப் ரேஷியோ அண்ட் கால்குலேட் ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் ஆஃப்டர் அக்விசிஷன்ங்கிறான். ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் ஆஃப்டர் அக்விசிஷன் வேணும்னா ஃபர்ஸ்ட் வி நீட் என்னது, எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ. ஃபர்ஸ்ட் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ கண்டுபிடிக்கிறோம். எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோக்கு 3 நம்பர் வேணும். கரெக்டாக வில் ப்ரிப்பேர் தி ஸ்டேட்மெண்ட். எப்பயும் போல நம்ம ஸ்டேட்மெண்ட் ப்ரிப்பேர் பண்ணிடலாம். ஃபர்ஸ்ட் earnings after tax divided by number of shares, EPS into PE, MPS into number of shares, market cap, acquiring company, target company. டேட்டா ரெடியா? earnings after tax கொடுத்துருக்கானா, கொடுக்கல. மார்க்கெட் கேபிடலைசேஷன் கொடுத்துட்டான். பி ரேஷியோ 500, 700 மார்க்கெட் கேபிடலைசேஷன் 500, 700. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸுக்கும் நம்மளுக்கு சம்பந்தமே கிடையாது. மார்க்கெட் கேபிடலைசேஷனுக்கு இந்த டேபிளுக்கும் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸுக்கும் சம்பந்தமே கிடையாது. எதுக்கு ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் கொடுத்துருக்கான், புக் வேல்யூ பர் ஷேர் கேட்டிருக்கான் தெரியுமா, அதுக்கு தான் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் வருமே தவிர இந்த டேபிளுக்கும் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸுக்கும் சம்பந்தமே கிடையாது. மார்க்கெட் கேப்ங்கிறது நம்பர் ஆஃப் ஷேர் இன் தி கம்பெனி வெர்சஸ் மார்க்கெட் பிரைஸ் இன்டு மார்க்கெட் பிரைஸ் பர் ஷேர் தான். இதுக்கும் என்னத்துக்கும் சம்பந்தமே கிடையாது சார். ஆப்வியஸ்லி மார்க்கெட் பிரைஸ் 10 ரூபா ஷேரோட மார்க்கெட் பிரைஸ் 150 ரூபாய் இருக்குது, 200 ரூபாய் இருக்குன்னா அதோட ரீசன் அவனோட ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் தான்.
அவன் நிறைய ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் வச்சிருந்தாதான் அந்த கம்பெனியோட மார்க்கெட் பிரைஸ் என்னவாகும்? ஒரு லாஸ் மேக்கிங் கம்பெனியோட மார்க்கெட் பிரைஸ் ஏறினே போயிட்டு இருக்குமா, ஏறிட்டே போயிட்டு இருக்காது. அப்போ அவனோட ரிசர்வ்க்கு ஆசைப்பட்டு தான் ஒருத்தன் ஷேர் ஹோல்டரா மாறுறான். அதுக்கு தான் எக்ஸ்ட்ரா பே பண்றதுக்கு ரெடியா இருக்கும். அப்போ மார்க்கெட் பிரைஸ் வில் பி ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் வில் பி ரிஃப்ளெக்டட் இன் என்ன பிரைஸ்ல ரிஃப்ளெக்டட் ஆகும்? மார்க்கெட் பிரைஸ். கரெக்டா? சரி, இப்போ 500 லேக்ஸ் 700 லேக்ஸ் தெரிஞ்சிருச்சு. அடுத்தது பி ரேஷியோ 10:5 பி ரேஷியோ 10:5. நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் வந்து 10 லேக்ஸ் 7.5 லேக்ஸா? நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் 10 லேக்ஸ் 7.5 லேக்ஸு. அடுத்தது இதுதான் கொடுத்துருக்கான். கரெக்டா? சரி, ப்ரொமோட்டர் ஹோல்டிங் இங்கே பிரச்சனை வராது, பின்னாடி பார்த்துக்கலாம். மார்க்கெட் பிரைஸ் என்னவா இருக்கும்? 500 லேக்ஸ் டிவைடட் பை 10 லேக்ஸ் போட்டினா மார்க்கெட் பிரைஸ் 50 rupees 50. அடுத்தது 700 டிவைடட் பை 75 சாரி 700 டிவைடட் பை 7.5 லேக்ஸா? 750 இங்க 750 மார்க்கெட் கேப் 700 இல்லை 750 லேக்ஸ். 750 லேக்ஸ் டிவைடட் பை 75 லேக்ஸ் 7.5 லேக்ஸா? 750 லேக்ஸ் டிவைடட் பை 7.5 லேக்ஸ் போட்டினா 100 rupees மார்க்கெட் பிரைஸ். கரெக்டா? இபிஎஸ் 5 × 10 50, 20 × 5 100. அப்போ நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் 10 லேக்ஸ் 7.5 லேக்ஸ். அப்போ இங்கே 50 லேக்ஸா ப்ராஃபிட்டு? இங்கே 20 × 7.5 150 லேக்ஸ். ப்ராஃபிட் செக் பண்ணிடலாமா? ப்ராஃபிட் 50 லேக்ஸ் 150 லேக்ஸ். இபிஎஸ் 5 20 பி ரேஷியோ எல்லாமே போட்டாச்சா? சரி, ஃபர்ஸ்ட் ரேஷியோ இது போட்டாச்சா? அடுத்து புக் வேல்யூ கண்டுபிடிச்சு வச்சுக்கலாமா? இங்கேயே இந்த சம்பளம் புக் வேல்யூ கேட்டிருக்கானா? புக் வேல்யூ ஷேர் கேபிட்டல் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸா? சார் எப்படி சார் புக் வேல்யூ இப்படின்னு சொல்கிறீங்க? யோசிச்சுக்கோ, என்னோட பேலன்ஸ் ஷீட் தான், இதோட வேல்யூ தான் புக் வேல்யூ ஆஃப் அசெட். இதோட வேல்யூ இஸ் நத்திங் பட் ஷேர் கேபிட்டல் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ். இந்த நம்பரோட இதை ஆட் பண்ணி மைனஸ் லோன்ஸ் அவுட் சைட் லோன்ஸ் எல்லாத்தையும் போட்டால் இந்த வேல்யூ தான் வரும்ன்றேன். அப்போ இதை ஆட் பண்ணி இதை கழிக்கிறதுக்கு பதிலாக இதை மட்டும் என்ன பண்ணிடலாம்? ஆட் பண்ணிக்கலாம். அந்த கான்செப்டில் போனீங்கன்னா ஷேர் கேபிட்டல் 10 லேக்ஸ் இன்டூ எத்தனை ரூபா ஃபேஸ் வேல்யூ கொடுத்துருக்கான் ரெண்டு இடத்துலையுமே? 10 rupees. அப்போ ஃபேஸ் வேல்யூ பாரு, 10 லேக்ஸ் இன்டூ 10 100 லேக்ஸா? 7.5 லேக்ஸ் இன்டூ 10 75 லேக்ஸா ஷேர் கேபிட்டல். ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் கொஸ்டின்லேயே கொடுத்துட்டான் 300 லேக்ஸ் 165 லேக்ஸ். 300 லேக்ஸ் 165 லேக்ஸ் ஆட் பண்ணால் 400 லேக்ஸா? இது புக் வேல்யூ. இங்கே 75 ப்ளஸ் 165 போட்டிங்கன்னா 240 லேக்ஸா? இது புக் வேல்யூ. டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் போட்டால் புக் வேல்யூ பர் ஷேர் கிடச்சிருமா? நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எவ்வளோ? 10 லேக்ஸ் 7.5 லேக்ஸ் போட்டினா என்ன ஆன்சர் வருது? 400 டிவைடட் பை 10 போட்டால் 40 rupees. கரெக்டா? 240 டிவைடட் பை 7.5 போட்டினா 32 rupees. ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ பேஸ்ட் ஆன் இபிஎஸ்ஸா? இபிஎஸ் அக்வயரிங் கம்பெனி டிவைடட் டார்கெட் கம்பெனி டிவைடட் பை அக்வயரிங் கம்பெனியா? டார்கெட் கம்பெனி டிவைடட் பை அக்வயரிங் கம்பெனி. ஆன்சர் 20/5. கரெக்டாமா? இந்த இடத்துல நான் ஃபார்முலா எழுதுறேன், டேரெக்டாக எழுதுறேன், ஸோ தட் இடம் பத்தும். இபிஎஸ் பேஸ் பண்ணி போனால் 20/5 ஆன்சர் 20 டிவைடட் பை 5 போட்டால் ஆன்சர் 4. கரெக்டா? 4 இபிஎஸ். அடுத்தது புக் வேல்யூ பர் ஷேரா? புக் வேல்யூ 32 டிவைடட் பை 40. அக்வயரிங் கம்பெனி புக் வேல்யூ 32, அக்வயரிங் கம்பெனி டார்கெட் கம்பெனி 32, அக்வயரிங் கம்பெனி 40. ஆன்சர் 0.8. அடுத்தது மார்க்கெட் ப்ரைஸா? 100/50. மார்க்கெட் ப்ரைஸ் 100/50. 100/50ங்கிறது என்ன? 2. கரெக்டா? இதுக்கு வெயிட் என்ன கொடுத்துருக்கான் பாரு? ஐயா இஸ் ஈக்குவல் டு 2. சரி, வெயிட்டு 40 25 35 கரெக்டா? வெயிட் பார், இது எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ வெயிட் போடுறேன். 40 25 35 40%, 25%,
35%. எப்பயுமே இதில் ஒரு டவுட் வரணும். இபிஎஸ் 40 செக் பண்ணிக்கோ. இபிஎஸ் 40 தப்பான வெயிட் போட்டினா ஆன்சர் மொத்த ப்ராப்ளம் இந்த 5 டிவிஷன் தப்பாக தான் ஆன்சர் போடுவேன். ஸோ ஃபஸ்ட்டு இபிஎஸ் 40 கரெக்டு. 25 புக் வேல்யூவா? புக் வேல்யூ 25. அடுத்தது 35% ஃபார் மார்க்கெட் ப்ரைஸா? 35% ஃபார் மார்க்கெட் ப்ரைஸ் கரெக்ட். அப்போ 4 × 40% போட்டா 1.6ஆ? 0.8 × 25% போட்டா 0.2ஆ? 2 × 35% போட்டா 0.7ஆ? ப்ளஸ் 0.2, 0.9 ப்ளஸ் 1.6 ஆட் பண்ணா 2.5. எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ is equal to 2.5 shares for of acquiring company for every share in target company. கிளியரா? ஆன்சர் பாரு. முடிஞ்சிச்சு. அப்போ ஒரு ஷேருக்கும் எத்தனை ஷேர் கொடுக்க போற? 2.5 ஷேர்ஸ் கொடுக்க போற. இப்போ நம்ம பிரச்சனைக்கு வருவோமா? என்னது? வாட் இஸ் தி கால்குலேட் த ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் ஆஃப்டர் அக்விசிஷன் கேட்டிருக்கான். சரி, ஃபர்ஸ்ட் இருக்கிற ஷேரை பிரிப்போமா? ஃபர்ஸ்ட் அக்வயரிங் கம்பெனி ஷேர்ஸை பிரிப்போம். அக்வயரிங் கம்பெனி டோட்டல் ஷேர்ஸ் 10 லேக்கா? இதில் ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் ஃப்ரீ ஃப்ளோட் கரெக்டா? அடுத்தது டார்கெட் கம்பெனி ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் ஃப்ரீ ஃப்ளோட் பிரிச்சுக்கலாமா? இங்கே வந்து 10 லேக் ஷேர்ஸில் இங்கே எத்தனை ஷேர்ஸு? 7.5 லேக் ஷேர்ஸா? இங்கே 10 லேக்ஸில் ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் 4.75வா? 4.75 லேக்ஸு 10 மைனஸ் 4.75 போட்டினா 5.25 ஃப்ரீ ஃப்ளோட்டா? இங்கே 7.5ல 5 வந்து ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங்கா? அப்போ இங்கே 2.5 லேக்ஸ் வந்து ஃப்ரீ ஃப்ளோட் கரெக்டா? 2.5 லேக்ஸ் ஃப்ரீ ஃப்ளோட். இப்போ நீ சொல்லு, இந்த 7.5 லேக்ஸ்க்கு இன்டூ 2.5 மல்டிப்ளை பண்ணி கொடுக்க போறியா? இந்த 7.5க்கு இன்டூ 2.5 மல்டிப்ளை பண்ணி 18.75 கொடுக்க போறியா? இந்த 18.75 இங்கே ஆட் ஆகி 28.75 தான் டோட்டல் கேபிட்டலாக மாற போகுது. இது இந்த கொஸ்டின் எக்ஸாக்ட்லி ரிவர்ஸ் அக்விசிஷன் படிப்போம். மீன்ஸ் அக்வயர் பண்ணுற கம்பெனி சின்ன கம்பெனி டார்கெட் கம்பெனியோட. ஏன்னா பாரு, இவனுக்கு 10 லேக் ஷேர்ஸ் கொடுக்க போறவனுக்கு 18.75 லேக் ஷேர்ஸ். அப்போ அவனை இவன் அக்வயர் பண்ணதுக்கு அப்புறம் அந்த கம்பெனியோட போர்ட் ஆஃப் டைரக்டர், அந்த கம்பெனியோட ஷேர் ஹோல்டர் இந்த கம்பெனியை சார்ஜ் எடுத்துப்பான். லாஸ் மேக்கிங் கம்பெனி சம்டைம்ஸ் அக்வயர் ப்ராஃபிட் மேக்கிங் கம்பெனி வாங்கும். இது வேற ரிவர்ஸ் அக்விஷன் சொல்லுவோம். இந்த புக்ஸில் பிஸ்னஸ் காம்பினேஷன் படிக்கும்போது ரிவர்ஸ் அக்விஷன் சொல்லுவோம். இதுக்கு அக்கௌண்டிங் போடும்போது என்ன தெரியுமா பண்ணுவேன்? இந்த புக்ஸ் ஆஃப் அக்வயரிங் கம்பெனி அவனை கன்சல்டேட் பண்ணுறது தெரியுமா? அவன் ஜேர்னல் என்ட்ரி பாஸ் பண்ண மாதிரி நீ பாஸ் பண்ணணும் என்ட்ரியை. டார்கெட் கம்பெனி புக்ஸுக்கு புக் வேல்யூவையும் இவன் கம்பெனி புக்ஸை அடாப்ட் பண்ணும்போது ஃபேர் வேல்யூவும் எடுத்து நம்ம ரிவர்ஸ் அக்விஷன் கான்செப்ட்னு படிப்போம். நீ பிஸ்னஸ் கான்செப்ட்ல படிச்சிருப்பேன். சேம் கான்செப்ட். எனக்கு 10 லட்சம் ஷேர் இருக்கு, அவனுக்கு நான் எத்தனை லட்சம் ஷேர் கொடுக்க போறேன்? அது கொடுத்துட்டு போ, நம்மளுக்கு அது அக்கௌண்டிங் பற்றி கவலை கிடையாது. இப்போ புரிஞ்சிருச்சா? இங்கே இருக்கிற 7.5 லட்சத்துக்கு ஒரு ஷேருக்கும் 2.5 டைம்ஸ் நீ மல்டிப்ளை பண்ணி கொடுக்க போற. அப்போ 18.75 கொடுக்க போறியா? இந்த ப்ரமோட்டர் இந்த இடத்துல என்னவா வந்து ஆட் ஆயிடுவான்? ப்ரமோட்டரா வந்து ஆட் ஆயிடுவான். இந்த ஃப்ரீ ஃப்ளோட் இந்த இடத்துல என்னவா வந்து ஆட் ஆயிடுவான்? ஃப்ரீ ஃப்ளோட்டா வந்து ஆட் ஆயிடுவான். ஆட் பண்ணிடலாமா? அப்போ ஃபர்ஸ்ட் எவ்வளோ கொடுக்க போறோன்னு முடிவு பண்ணிடு. இந்த 5க்கு 2.5 மல்டிப்ளை பண்ணி கொடுக்க போறியா? மல்டிப்ளை பண்ணா 5 × 2.5 12.5வா? 2.5 × 2.5 6.25வா? 6.25. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணா 12.5 ப்ளஸ் 6.25 ஆட் பண்ணா 12.5 ப்ளஸ் 6.25 12.5 ப்ளஸ் 6.25 ஆட் பண்ணா 18.75. இந்த நம்பரோட மேட்ச் ஆயிருக்கணும். இந்த நம்பரோட மேட்ச் ஆயிடுச்சு. டோட்டல் நம்பர் மேட்ச் ஆயிடுச்சு. இப்போ இவனை எடுத்துன்னு போயிட்டு இங்கே ஆட் பண்ணிடலாமா? ப்ரமோட்டர்ஸ் ஹோல்டிங்ல இவன் வந்துருவானா? இவன் வந்து இங்கே வந்துருவானா? ஆட் பண்ணா 5.25 ப்ளஸ் 6.25 ஆட் பண்ணா 11.5வா? இங்கே 4.75 ப்ளஸ் 12.5 ஆட் பண்ணா 17.25வா? ப்ளஸ் இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோ. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணு. இப்போ இந்த நம்பரும் டேலிடா. இப்போ எல்லாமே டேலி பண்ணியாச்சு. இப்போ அவன் என்ன கேட்டிருக்கான்? கால்குலேட் ப்ரமோட்டர் ஹோல்டிங் பர்சன்டேஜ்னு கேட்டிருக்கான். கரெக்டா? அப்போ டோட்டல் ஷேர்ஸ் எவ்வளோ? 28.75வா? அதில் ப்ரமோட்டர்ஸ் ஹோல்டிங் 17.
17.25 தானே ப்ரொமோட்டர் சொல்லிட்டீங்க. இங்கே வந்து ஆட் ஆனதுக்கப்புறம் 17.25வா? 17.25 டிவைடட் பை 28.75 போட்டினா 60% ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங். 60% ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங். ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் 60%. கிளியரா? அடுத்தது வாட் இஸ் இபிஎஸ் ஆஃப் எஃபிஷியன்ட் லிமிடெட் ஆஃப்டர் அக்விஷன் கேட்டிருக்கானா? இது போடவே ஆகும். நம்மள்ட்ட ஆல்ரெடி டேபிள் மேலே இருக்கு. கம்பைன்ட் என்டிட்டி போடலாமா? இங்கே ரெண்டு பேரோட ப்ராஃபிட் 200 lakhs. நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இப்போ தான் போட்டோம். 18.75 lakhs இதானே போட்டு, சாரி 28.75 lakhs. சரி 28.75 lakhs ஆட் பண்ணு. 200 lakhs ப்ராஃபிட் டிவைடட் பை 28.75 போட்டினா 6.956. 6.956 ரெண்டு டிஜிட் ரவுண்ட் அப் பண்ணா 6.96 போட்டுக்கலாமா? 6.956 மூணு டிஜிட்டுக்கு போட்டிருக்கான். ஓகே, நம்மளும் மூணு டிஜிட்டுக்கு போட்டுக்கலாம். 6.956. அவன் என்ன கேட்டிருக்கான்? ரெண்டாவது கொஸ்டின். மூணாவது கொஸ்டின், வாட் இஸ் தி இபிஎஸ் ஆஃப் எஃபிஷியன்ட் லிமிடெட் ஆஃப்டர் அக்விஷன் ஆஃப் எல்டி லிமிடெட் கேட்டான். 6.956. வாட் இஸ் எக்ஸ்பெக்டட் மார்க்கெட் பிரைஸ் அண்ட் மார்க்கெட் கேபிடலைசேஷன் ஆஃப் எஃபிஷியன்ட் லிமிடெட் ஆஃப்டர் அஸ்யூமிங் பி ரேஷியோ ஆஃப் ஃபர்ம் எஃபிஷியன்ட் ரிமைன்ஸ் அன்சேஞ்சுடுன்ட்டான். அப்போ இந்த பி ஆஃப் எஃபிஷியன்ட் லிமிடெட்னா அக்வயரிங் கம்பெனி தானே எஃபிஷியன்ட்டு, இதுதானே எஃபிஷியன்ட்டு. அப்போ இவனோட பி அப்படியே எடுத்து இங்கே போட்டுக்கலாமா? போட்டா ப்ரைஸ் என்ன ஆகும்? 69.56 இன்டூ இதுதான் ப்ரைஸு. நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் 28.75 75 lakhs. 28.75 lakhs. அப்போ 69.56 rupees மார்க்கெட் ப்ரைஸ் இன்டூ 28.75 lakhs மல்டிப்ளை பண்ணா என்ன ஆயிடுச்சு பாரு? 2000 lakhs. ஆர் ஏன் 2000 lakhs போட்டு 199.85 lakhs. கரெக்டா? மார்க்கெட் பிரைஸ் 69.56, 199.85 lakhs. லாஸ்ட் கொஸ்டின் என்ன கேட்டிருக்கான் பாரு? கால்குலேட் ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிடலைசேஷன் ஆஃப் த மெர்ஜ்டு ஃப்ரம். ஃப்ரீ ஃப்ளோட் கேபிடலைசேஷன் கேட்டிருக்கான். பர்சன்டேஜ் கேட்கல. ஃப்ரீ ஃப்ளோட் கேபிடலைசேஷன் வேல்யூ. மெர்ஜ்டு ஃபார்மோட வேல்யூ தெரியல நம்மளுக்கு. இப்போ மெர்ஜ்டு ஃபார்மோட வேல்யூ 199.85. இதுக்கு ரெண்டு விதமான ஆன்சர் போட்டு காட்டுறேன். இதில் 60% ப்ரொமோட்டர், அப்போ எத்தனை பர்சன்ட் ஃப்ரீ ஃப்ளோட்? அப்போ ஒரு 199.85 இன்டூ 40% மல்டிப்ளை பண்ணா 799.94 ஆர் ஈக்குவலன் டு 800. அப்படியும் போடலாம். ஆர் எத்தனை ஷேர் இங்கே ஃப்ரீ ஃப்ளோட்டில் இருக்கு? அப்போ 11.5 lakh ஷேர்ஸ் இன்டூ மார்க்கெட் ப்ரைஸ் 69.56. அப்படியே மல்டிப்ளை பண்ணு. 11.5 lakhs இன்டூ 69.56 மல்டிப்ளை பண்ணு. 799.94 ஆர் 800. இங்கே பாரு. கிளியரா? எப்படி வேணா ஆன்சர் பண்ணலாம். சேம் கொஸ்டின் 35, சேம் கொஸ்டின் 36, எந்த சேஞ்சும் கிடையாது. சேம் கொஸ்டின் 36, சேம் கொஸ்டின் 37, சேம் கொஸ்டின். எந்த டிஃபரன்ஸ் கிடையாது. 33, 34, 34, 35, 36, 37 எல்லாமே சேம். சார் இதில் லாஸ்ட்டாக ஒரே பிரச்சனை இருக்குது. இது வரையும் சேம். ஆல்சோ ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிடலைசேஷன் கேட்டிருப்பான். ப்ரொமோட்டர் இதெல்லாம் போட்டுருவேன். த லாஸ்ட் பாயிண்ட், இந்த பார்ட் மட்டும் ஐ வில் டீச். என்னன்னு சொல்கிறேன் கவனி. ஆல்சோ கால்குலேட் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் இபிஎஸ் புக் வேல்யூ இஃப் ஆஃப்டர் அக்விஷன் ஆஃப் அபிஷேக் லிமிடெட். என்ன கதை ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். அபிமான் லிமிடெட், அபிஷேக் லிமிடெட். த ஃபாலோயிங் ரிலேட்டிங் டு கம்பெனி அக்வயரிங் கம்பெனி அபிமான் and the target company Abhishek. Both the companies are promoted by multinational company. Promoters holding is 50-16 கொடுத்துட்டான். Promoter holding 50-16 தான். பர்சன்டேஜில் கொடுத்துட்டான். Promoter holding 50 இந்த கம்பெனியில் மீதி 50 ஃப்ரீ ஃப்ளோட். 60 promoter holding அபிஷேக்லனா 40% ஃப்ரீ ஃப்ளோட். அந்த கதையெல்லாம் உனக்கு எல்லாமே தெரியும். அதே ஷேர் கேபிட்டல், ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் எல்லாமே கொடுத்துட்டான். அப்புறம் என்னென்னத்துக்கு என்னென்ன வெயிட்னு கொடுத்துட்டான். எல்லாமே கிளியர். ஸ்வாப் ரேஷியோ கண்டுபிடிச்சிருவேன். ஃப்ரீ ஃப்ளோட் மார்க்கெட் கேபிடலைசேஷன் என்னென்னு கண்டுபிடிச்சிருவேன். எல்லாமே போட்டுருவேன். எந்த ப்ராப்ளமும் கிடையாது. இங்கே வா. Also calculate number of shares EPS book value if after acquisition Abhishek Limited. Issue bonus in the ratio of 1:2. போனஸ் கொடுத்துட்றானா எவ்வளோக்கு? 1:2. எத்தனை ஷேர் இருக்கு ஃபர்ஸ்ட்? இங்கே பாரு. இங்கே எடுத்துக்கலாம். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் டு பி இஷ்யூட். எத்தனை ஷேர்ஸ் கொடுக்க போற நீ? 1.5 lakh ஷேர்ஸ். ஆல்ரெடி வந்துட்டு எத்தனை ஷேர்ஸ் இருக்கு? 2 lakh. இந்த 10 lakh ஷேர்ஸ்க்கு 0.15 போட்டு எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ கண்டுபிடிச்சிட்டு, எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ என்ன கண்டுபிடிச்சிருக்கான்? 0.15. அப்போ 0.15 on 10 lakh ஷேர்ஸ் போட்டால் 1.5 லட்சம் ஷேரா?
ஆல்ரெடி அந்த கம்பெனியில் 2 லட்சம் ஷேர் இருக்கா, டோட்டல் எத்தனை லட்சம் ஷேர் வருது, 3.25 லேக் ஷேர்ஸ் இருக்கு. கரெக்டாக வந்துட்ட, சாரி 3.5 3.5 லேக் ஷேர்ஸ் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்ன பண்ணுறான்னா 1:2 போனஸ் கொடுக்குறானா. 3.5 லேக் ஷேர்ஸ்க்கு போனஸ் கொடுத்தா என்ன ஆகும், ஃபர்ஸ்ட் 3.5 1:2னா 3.5 டிவைடட் பை 2 எவ்வளோ வருது, 1.75 வரும். அப்போது ஷேர் கேபிட்டல் என்னவா தெரியுமா மாறும், 5.25 லேக் ஷேர் கேபிட்டலாக மாறும். யோசிச்சு பாரு, ஆல்ரெடி அக்வயரிங் கம்பெனி ஷேர் ஹோல்டர் 2 லட்சம் ஷேர் வச்சிருந்திருக்கான். டார்கெட் கம்பெனி ஷேர் ஹோல்டர் 10 லட்சம் ஷேர் வச்சிருக்கான். 10 லட்சத்துக்கு 0.15 தான் எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோன்னு ஃப்ரீஸ் பண்ணிட்டு 1.5 லட்சம் ஷேர் தான் தருவன்ட்டேன். அப்போ என்கிட்ட 2, அவனுக்கு ஒரு 1.5, மொத்தம் இப்போ எத்தனை இருக்கு, 3.5. இப்போ 2 பேரும் ஒரே கம்பெனி தான். ஃபர்காட், அவன் வந்து அக்வயரிங் கம்பெனி டார்கெட் கம்பெனிலாம் மறந்துரு. எந்த கம்பெனி க்ளோஸ் பண்ணியாச்சு, இப்போ மெர்ஜரை முடிச்சாச்சு. இப்போ யார் மட்டும் தான் இருக்கா, அபிமான் மட்டும் தான், தட் இஸ் அக்வயரிங் கம்பெனி மட்டும் தான் இருக்கான். யார் அக்வயரிங் கம்பெனி பேர் அபிமான் லிமிடெட் மட்டும் தான் இருக்கான். அந்த கம்பெனி ஷேர் ஹோல்டரோட நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எத்தனை, 3.5 லேக் ஷேர்ஸ் எல்லாம் கொடுத்து முடிச்சாச்சு. இப்போ எல்லாருமே அபிஷேக் லிமிடெடே கிடையாது. அபிஷேக் லிமிடெட் ஷேர் ஹோல்டர் இப்போ நவ் பிகம்ஸ் ஷேர் ஹோல்டர் ஆஃப் அபிமான் லிமிடெட். இப்போ எத்தனை ஷேர் இருக்கான்னா, அபிமான் லிமிடெட்ல மான் லிமிடெட்ல 3.5 லட்சம் ஷேர்ஸ் இருக்கான். இப்போ அவனை கூப்பிட்டு வா வா போனஸ் தரன்றான். எவ்வளோ போனஸ், 1/2 போனஸ். 1:1னா இன்னொரு 3.5, ஆனால் 1/2 கொடுக்குறான். அப்போ 3.5 வச்சிருக்கேன்னா /2 போனஸ் தரன்றான். அப்போ 1.75 போனஸாக கொடுப்பியா. அப்போ டோட்டல் 5.25 லேக் ஷேர்ஸாக மாறுது. அப்போ அந்த 2 லட்சம் ஷேர் வச்சிருந்தவங்களாம் இப்போ 4 வச்சிருப்பான். சரி, 2 × 1/2னா சார் 2 வச்சிருந்தாலும் 3 வச்சிருப்பான். 1.5 வச்சிருந்தவங்களாம் 1.5/2 போட்டினா 0.75 எக்ஸ்ட்ரா வச்சிருப்பான். 1.5னா 2.25 வச்சிருப்பான். இந்த 2 லட்சம் ஷேர் வச்சிருந்தவங்களாம் இப்போ 3 லட்சம் ஷேராக வச்சிருப்பான். 1.5 வச்சிருந்தவங்களாம் இப்போ 2.25 வச்சிருப்பான். ஆட் பண்ணினா 5.25 லேக் ஷேர்ஸ் இருக்கும். இதான் புது கம்பெனியில் போனஸ்க்கு அப்புறம். அப்போ 5.25 லேக் ஷேர்ஸா இன்டூ எவ்வளோ வேல்யூ, இங்கே பாரு 5.25 லேக்ஸ் பெய்ட் அப் ஷேர் வேல்யூ எவ்வளோ இருக்குது, 100. இப்போ சும்மா இல்லாமல் என்ன பண்ணுறான், இங்கே பாரு ஃபஸ்ட்டு 2 லட்சம் ஷேர் 10 லட்சம் ஷேரு, இதுக்கு 2 லட்சம் ஷேர் ப்ளஸ் 1.5 லட்சம் ஷேராக மாறினது இவன் கம்பெனிலேயே. மொத்தம் எத்தனை லட்சம் ஷேரு, 3.5 லட்சம் ஷேர். இந்த 3.5 லட்சம் ஷேருக்கு இதான் ஆஃப்டர் அக்விசிஷன். கரெக்டாக. இப்போ போனஸ் கொடுக்க போகிறேன். போனஸ் கொடுத்தா இது என்ன வந்துச்சு, 3.5 லட்சம் ஷேர் ஆஃப் 100 இருந்துச்சா, இது என்ன பண்ணிட்டான் 5.25 லேக்ஸ் ஆஃப் 100ன்னு மாற்றிட்டான். எப்படி சார், 3.5 × 1/2 + 3.5 போட்டால் 5.25 லேக்ஸ். இப்போ இந்த 5.25 லேக்ஸ் இருக்கிறதுக்கு ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணுறான். ஒரு ஷேர் பேஸ் வேல்யூ எவ்வளோக்கு இருக்குது, 100 ரூபாய்க்கு இருக்குது. எவ்வளோக்கு ஸ்பிளிட் அனௌன்ஸ் பண்ணுறான் பாரு. அப்போ என்ன தெரியுமா பண்ண போகிறான், இந்த 5.25 × 100 எவ்வளோ வருது, 5.25 × 100 மல்டிப்ளை பண்ணால் 525 வருதா. அந்த 525 அப்படியே வச்சுக்கோ, இது மாறாது. ஆனால் 5.25 × 100 இருக்காது. இன்ஸ்டட் இது 5ன்னு மாத்திரம். ஏன்னா ஒரு வேல்யூட ஸ்டாக்கோட வேல்யூ 5 ரூபான்னு மாத்திரம். அப்போ 525 டிவைடட் பை 5 போட்டினா எத்தனை லட்சம் ஷேராக மாத்திரம். எப்படி தெரியுமா, அது இன்டூ 20 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிங்க. 5.25 × 20 மல்டிப்ளை பண்ணு 105 வரும். இங்கே டிவைடட் பை 20 மல்டிப்ளை பண்ணு, சரி 100 டிவைடட் பை 20 போடு 5. ஸோ இங்கே என்ன நம்பர் டிவைட் ஆயிருக்கோ இதை மல்டிப்ளை பண்ணலாமா இங்கே. அப்போது 105 × 5 = 525 தான் வரும். அப்போ என்ன பண்ணா, ஷேர் வேல்யூ கேபிட்டலைசேஷன் மாறாது, அதே 525 தான். ஏக்கர் மோட்டார்ஸ்னு ஒரு கம்பெனி இருக்கான். ஷேர் பிரைஸ் 32,000 ரூபாய் இருந்தது. யாரும் ரீட்டைல் ட்ரேடே நடக்க மாட்டேங்குது, யாரும் வாங்க மாட்டான், லிக்விடிட்டி இல்லைன்னு சொல்லிட்டு அப்படியே பை 10 ஸ்பிளிட் அடிச்சிட்டான். இப்போ என்ன ஆயிடுச்சு, 3000 ஷேர்ஸ் ஆஃப் 10. இப்போ நான் 10 ஷேர் வச்சிருந்தேன்னா எனக்கு 100 ஷேர் கொடுத்துட்டான். 10 ஷேர்ஸ் ஆஃப் 100 ஈச் வச்சிருந்த இடத்துல 100 ஷேர்ஸ் ஆஃப் 10 ஷேர்ஸ் ஆஃப் 10 ஈச் வச்சிருந்த இடத்துல 100 ஷேர்ஸ் ஆஃப் 1 ஈச் கொடுத்துட்டான். ஸ்டில் என்னோட டோட்டல் ஷேர் கேபிட்டல் வேல்யூ 100 தான். அப்போ இந்த 525 அப்படியே ரிமைன்ஸ் 525. ஆனால் ஏற்கனவே 5.25 லேக்ஸ் ஆஃப் 100 வச்சிருந்தேன். இப்போ 105 லேக்ஸ் ஆஃப் 5 ரூபாய் ஷேர் வச்சிருப்பேன். அப் டு திஸ் பாயிண்ட் கிளியரா, 105 லேக்ஸ் ஷேர்ஸ் ஆஃப் 100 வச்சிருக்கேன். இது வரைக்கும் கிளியரா. இப்போ இதுதான் ரிவைஸ்ட் நடந்திருக்கு, இதான் நடக்க போதான். இதுதான் பாயிண்ட், இதுதான் சி. இந்த தேர்ட் பாயிண்ட் இருக்கு பார்த்தியா, இதுதான் தேர்ட் பாயிண்ட். கால்குலேட் நம்பர் ஆஃப் ஷேர்ஸ். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் எத்தனை, 105 லேக்ஸ் ஷேர்ஸ். நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் 105. என்ன டிரான்சாக்ஷன், இப்படி தான் டிரான்சாக்ஷன். ஃபஸ்ட்டு 2 லட்சம் 10 லட்சமாக இருந்துச்சு, அது 3.5 மாறுது. 3.5 அப்புறம் போனஸ் கொடுத்து 5.25 மாறுது. அதுக்கப்புறம் ஸ்பிளிட் பண்ணி 105 லேக்ஸ் 105 லேக்ஸ் ஷேர்ஸாக மாறுது. இவ்வளோ செக்வன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கான். இதெல்லாமே ஆஃப்டர் அக்விஷன். நீ வந்து அபிமான் அபிஷேக்னு பார்க்கவே பார்க்காது. ஆஃப்டர் அக்விஷன் ஒரே கம்பெனி தான் இருக்குது. இதை பண்ணினா நார்மல் கம்பெனி அக்கௌண்ட்ஸாக மாறிடும். அது இபிஎஸ் கேட்குறான்.
ரெண்டு ப்ராஃபிட்டோட ப்ராஃபிட் ஆட் பண்ணி இங்கே இருக்குல்ல, ரெண்டு பேரோட ப்ராஃபிட் நம்ம கால்குலேட் பண்ணி வச்சிருப்போம் தெரியுமா? ரெண்டு பேரோட ப்ராஃபிட் ஆட் பண்ணி இங்கே இருக்கு பாரு, ரெண்டு பேரோட ப்ராஃபிட் ஆட் பண்ணி டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் போட்டால் இபிஎஸ் கிடச்சிருமா? ரெண்டு பேர் நம்ம டேபிள் போட்டிருப்போம்ல மேலே, அந்த ரெண்டு பேரோட ப்ராஃபிட் ஆட் பண்ணால் 160 lakhs. 160 lakhs டிவைடட் பை இப்போ 105 lakhs 160 டிவைடட் பை 105 போட்டினா இபிஎஸ் 1.523. இபிஎஸ் 1.523. சார் இப்போ இன்னொரு பிரச்சனை. என்ன பிரச்சனை? புக் வேல்யூ எவ்வளோன்னு கேட்குறான். புக் வேல்யூ சார் நீ போனஸ் கொடு, ஸ்பிளிட் அடி, என்ன வேணா பண்ணு, புக் வேல்யூ பர் ஷேர் மாறாது. இந்த ஒரு விஷயத்தை மட்டும் நீ மறந்துடக்கூடாது. ஏன் சார் போனஸ் பண்ணுறதுனால நீ என்ன பண்ணுற, ரிசர்வை கேபிட்டலாக மாற்றுற. ஸ்பிளிட்டில் என்ன பண்ணுற, 105 into 10 சரி சும்மா 100 into 10 1000 into 1ன்னு மாத்திர, ஆர் 10 into 10 100 into 1ன்னு மாத்திர. இது ரெண்டுத்தினாலையும் புக் வேல்யூ பர் ஷேர் வில் நாட் அஃபெக்ட். புக் வேல்யூன்றது என்னது, இந்த காம்போனன்ட், உன்னோட பேலன்ஸ் ஷீட்டில் இருக்கிற இந்த காம்போனன்ட். இங்கே நீ ஏதோ சேஞ்ச் பண்ணிகிட்டே இருந்தாலும் இந்த டோட்டல் வேல்யூ ரிமைன் சேம். நீ உள்ளுக்குள்ளே என்ன வேணால் மாற்றிக்கோ. அப்போ நீ பண்ணது என்ன, போனஸ் உள்ளுக்குள்ளே சேஞ்ச், ஸ்பிளிட் உள்ளுக்குள்ளே சேஞ்ச். அப்போ ஏற்கனவே ஒரு இடத்துல இருந்துச்சு பார்த்தியா, ஷேர் கேபிட்டல் ப்ளஸ் ரிசோர்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் எவ்வளோ, 200 + 800 1000 600. இந்த 1600 lakhs ரிமைன்ஸ் என்னவாவே தான் இருக்கும், 1600 lakhs தான் இருக்கும். சார் அப்போ ஒரு சின்ன பிரச்சனை. சரி இங்கே வேறு ஏதோ போட்டிருக்கானே, எப்படி போட்டிருக்கான்னு சொல்கிறேன். இப்போ இந்த 1600 lakhs டோட்டல் புக் வேல்யூவா, அதில் முன்னாடி 5.25 lakhsக்கு 525 lakhs தான் கேபிட்டலாக இருந்ததா? எத்தனை லட்சம் தான் கேபிட்டலாக இருந்துச்சு? 5. இப்போ நீ என்ன கொடுத்து வச்சுட்டு போனஸ் கினஸ்லாம் கொடுத்து, சரி முன்னாடி என்னவா இருந்துச்சுன்னா 3.5 லட்சம் தான் கேபிட்டலாக இருந்துச்சா? 2 லட்சம் + 1.5 லட்சம் × 100. அப்போ 3.5 lakhs × 100 350 lakhs தான் கேபிட்டலாக இருந்திருக்கும். இப்படி வச்சுக்கோ, இந்த இடத்துல சுச்சுவேஷன் எடுத்துக்கோ. 3.5 lakhs × 100 350 lakhs தான் கேபிட்டலாக இருந்திருக்குமா, ஷேர் கேபிட்டலாக இருந்திருக்கும். அப்போ 1600ல் 350 கேபிட்டல், 1250 ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸாக இருந்திருக்கும். நீ போனஸ் கொடுத்து ஸ்பிளிட் அடிச்சு என்னமோ பண்ணி இந்த நம்பர் 525 மாற்றிட்டியா? அப்போ இந்த நம்பர் ஸ்டில் ரிமைன்ஸ். அப்போ இந்த நடுவில் இருக்கிற நம்பர் என்னவா மாறிடும், 1600 - 525 போட்டினா 1075. இதை தான் இங்கே எடுத்துன்னு தான் போட்டிருப்பான். நான் என்ன சொல்லுவேன், 1600 புக் வேல்யூ மாறவே மாறாது. நீ ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்ச பற்றியா, ரெண்டு கம்பெனியோட ஆட் பண்ணால் 1600 வருது பற்றியா, அது மாறவே மாறாது. டிவைடட் பை இப்போ எத்தனை லட்சம் ஷேர் இருக்குது, 105 lakhs 1600 டிவைடட் பை 1005 பண்ணால் 15.238 per share தான் ஆன்சர். மேலே இருக்கிற கொஸ்டின் சேம். நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் பார்த்தது எஃபிஷியன்ட் ஹெல்த் லிமிட்டட் ஒரு கொஸ்டின் தான், அப்படியே டூப்ளிகேட். கடைசியாக ஒரு கேள்வி கேட்குறான். என்ன சொல்கிறான், இந்த ஷேர் கேபிட்டல் ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் பார்ட்டுக்குள்ளே சின்ன சின்ன விளையாடுறான். என்ன சொல்கிறான், ஃபஸ்ட்டு 2 லட்சம் 1.5 லட்சம், இந்த கதையை மட்டும் புரிஞ்சுக்கோ போதும். 2 லட்சம் 1.5 லட்சம் இருக்குல்ல, இந்த 10 லட்சம் இருக்குல்ல, இது 10 1.5 வந்துடும். அப்போ மொத்தம் ஆஃப்டர் அக்விசிஷன் இந்த கம்பெனியில் எவ்வளோ தான் ஷேர் இருப்பான், 3 லட்சம். மெர்ஜரே நடக்கலன்னு வச்சுக்கோ, மொத்தம் 3 லட்சம் ஷேர்ஸ் தான் இப்போ இருக்கான். 3 லட்சம் ஷேர்ஸ் ஆஃப் 100 each 350 lakhs, 1250 lakhs ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ், டோட்டல் 1600 lakhs தான் இருந்திருக்குமா. இப்போ கூப்பிட்டு போனஸ் கொடுக்குறோம். போனஸ் கொடுத்தா கேபிட்டலைசேஷன் ஆஃப் ரிசர்வ் இஸ் கால்டு போனஸா? ரிசர்வை ஷேர் கேபிட்டலாக மாற்றுறதுக்கு பேர் தான் போனஸா? அப்போ இங்கேருந்து நம்பர் இங்கே ஷிஃப்ட் ஆயிருக்குமா? கூப்பிட்டு 1/2 போனஸ் கொடுத்தான். அப்போ 3 லட்சம் ஷேர் 5,25,000 ஷேராக மாறுனுச்சா? அப்போ என்னாச்சு, 5.25 lakh ஷேர்ஸ் ஆஃப் 100 each இருந்தது. அதுவும் அவனுக்கு பொறுக்கலை. இந்த 525 அப்படியே வச்சுக்கிட்டு இது 5 ரூபாய் மாற்றிட்டான். அப்போ இது என்னவா மாறி இருக்கும், 105 மாறி இருக்கும். அப்போ ஷேரையும் மாற்றிட்டான். அப்போ என்ன ஆகுது, நைட் ஃபைனலாக 525 ஷேர் கேபிட்டல், டோட்டல் 1600. ரிமைனிங் இந்த நம்பர் என்னவா இருக்கும், 1000. ஈவன் ஆஃப்டர் போனஸ், ஈவன் ஆஃப்டர் ஸ்பிளிட், ஈவன் ஆஃப்டர் அக்விசிஷன், எது நடந்தாலும் ரெண்டு பேரோட புக் வேல்யூ ஆஃப் த கம்பெனி வில் நாட் சேஞ்ச். ஃபர்ஸ்ட் நீ கண்டுபிடிச்ச பற்றி 800 இங்கே கண்டுபிடிச்சிருப்ப பாரு. புக் வேல்யூ டோட்டல் எவ்வளோ புக் வேல்யூ போட்டிருக்கு, இது மல்டிப்ளை பண்ணால் இதான் டோட்டலாக 1000 ப்ளஸ் இதோட டோட்டல் என்ன 1000 டிவைடட் பை நம்பர் ஆஃப் ஷேர்ஸ் மே சேஞ்ச். அது டிபெண்ட்ஸ் ஆன் ஸ்பிளிட் போனஸ். ஆனால் இந்த டோட்டல் வேல்யூ வில் நாட் சேஞ்ச். கிளியரா ராஜா? வித் திஸ் போனஸ் வந்து கேபிட்டலைஸ் ஆகுது, கொஞ்சம் போனஸ் கேபிட்டலைஸ் ஆகுது. கவனி, இப்போ 3.5 லட்சம் ஷேர்ஸ் ஆஃப் 100 each இருந்ததா? மொத்தம் கேஷ் கேபிட்டல் எவ்வளோவா இருந்திருக்கும், 350 lakhs. ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் 1250 இருந்திருக்கும். அப்போ தான் 1600 டோட்டல் டேலி ஆகும். இப்போ நீ கூப்பிட்டு 3.5 லட்சம் ஷேர் வச்சிருக்கணுங்களா, நான் ஒரு 175 lakhs ஷேர்ஸ் எக்ஸ்ட்ராவாக தரேன்றேன், 1,75,000 ஷேர் எக்ஸ்ட்ராவாக தரேன்றேன். எங்கேருந்து கொடுப்பேன்? போனஸ் ஏன் கொடுக்குறான் ஒருத்தவன், டிவிடெண்ட் கொடுக்க காசு இல்லை. அப்போ போனஸ் இருக்கிற பேப்பர் ப்ராஃபிட்டே கேபிட்டலாக மாத்திரம். அப்போ என்ன பண்ணிடுவேன், இந்த 3.5 × 1/2 போனஸ் கொடுத்துருப்பியா, 3.5/2 போட்டினா 1.75 ஆல்ரெடி 3 இருக்கு. இப்போ ஒரு 1.75 இங்கேருந்து இங்கே மாற்றணுமா,
அதான என்ட்ரி போடுவோம். போனஸ் இஷ்யூ ஆஃப் போனஸ் ஷேர்ஸ்க்கு என்ன என்ட்ரி போடுவோம்? ஷேர் கேபிட்டல் ஃப்ரெஷ்ஷாக இஷ்யூ ஆகுதா? 2 ஷேர் கேபிட்டலா? அப்போ மேலே என்னத்துக்கு போடுவேன்? ரிசர்வ்ஸ் ஏதோ போட்டால் தானே 2 ஷேர் கேபிட்டல் கொடுக்க முடியும். கேஷ் வரல, பேங்க் வரல, பேங்க் அக்கௌண்ட் டெபிட் 2 ஷேர் கேபிட்டல், லைபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகுது 2. அசட் ஏதோ ஒரு அசட்டை உள்ள வரணும், இல்லை அப்போ இன்னொரு லைபிலிட்டியை குறைக்கணும். ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் குறைச்சி 2 ஷேர் கேபிட்டல்னு போடுவேன். அப்போ என்ன பண்ணுவேன்? இதை 5.25 lakhs ஆஃப் 100 ஈச்னு மாற்றிட்டியா? அப்போ இது என்னவோ மாறி இருக்கும்? 525. அப்போ என்ன பண்ணியிருக்கணும்? 350லேருந்து 525 மாறுதுன்னா 175 இங்கே ரெடியூஸ் ஆகுதா? அப்போ 175 இங்கே எடுத்து வந்து ஆட் பண்ணுவேன், இங்கே மைனஸ் போடுவேன். டோட்டல் ஸ்டில் ரிமைன்ஸ் 1600. அப்போ இந்த 1250ல் 175 குறைச்சினா நம்பர் 1075. ஸ்பிளிட் பண்ணுறதுனால இதுக்குள்ள மட்டும்தான் நம்பர் மாறுறதுனால ரிசர்வ்ஸ் அண்ட் சர்ப்ளஸ் வில் நாட் அஃபெக்ட். போனஸில் பிட்வீன் தீஸ் நம்பர் மாறுறதுனால ஷிஃப்ட் நடக்கும். ஆனால் எந்த இடத்துலையுமே புக் வேல்யூ பர் ஷேர் என்ன விட்டு மாறாது? 1600 விட்டு மாறாது. நான் சொல்கிறது கிளியரா ராஜா? வித் திஸ் இந்த ஒரு விஷயம் போதும், ஓகேவா? இந்த 8 நீ 3-4 ப்ராப்ளம் க்ளோஸ் பண்ணுறதுக்கு. இதில் இந்த அபிமான் அபிஷேக் லிமிடெடில் மட்டும் இந்த எக்ஸ்ட்ரா போனஸ் பைபேக் வச்சுருப்பேன். எக்ஸாம்பிளாக ஃபார் ஷூர் கேட்க மாட்டான். ஆல்ரெடி இந்த ப்ராப்ளம் பெருசு. இது ஸ்வாப் ரேஷியோ ப்ராப்ளமே கேட்டு ரொம்ப நாள் ஆகுது, கேட்க மாட்டான். லைக் தே ஆர் ஃப்ரீக்வென்ட்லி நாட் ஆஸ்கிங் தட் கொஸ்டின். அப்போது இந்த அதுலேயும் இந்த ஷேரு போனஸ் இதெல்லாம் வச்சதெல்லாம் ரொம்ப ரேர் ஆஃப் த ரேரஸ்ட். பட் ஸ்டில் படிக்கணும். கான்செப்ஷுவலி இட்ஸ் குட் கொஸ்டின். 2 விஷயம் ஞாபகம் வச்சுக்கோ. வெயிட்டட் ஸ்வாப் ரேஷியோ, promoter of target company, whether it will be a promoter in holding acquiring company or will be a free float market capனா promoter தான் இருப்பான். இங்க இருக்கிற free float அங்க free float தான் இருப்பான். இதுல எந்த டவுட்டும் கிடையாது. இது மட்டும் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா set 2 very easy. Clear ராஜா? இதோட with this we are completing set 2. Now question number 38. Don't do. வேணாம்னு சொல்லிட்டு நீ ப்ராக்டிஸ் கூட பண்ணி பார்க்காத. இப்படி ஒரு ப்ராப்ளம் இருக்குது, தட் இஸ் ஃபியூச்சர் அட்டம்ப்ட்டுக்கு நீ படிப்பு தெரியுமா? எக்ஸாம்பிள் ஐ ஹேவ் இன்னும் 3 attempts 4 attempts இருக்குது சார். நான் இன்டர் படிச்சுட்டு ஆர்டிகல்ஸ் இப்போ தான் இன்டர் முடிச்சு ஆர்டிகல்ஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீ உட்காந்து போட்டு பாரு. மீதி பசங்க ட்ரை பண்ண அவசியம் இல்லை. இதில் ஒரே ஒரு கொஷின், ஒரே ஒரு கான்செப்ட் நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். திஸ் கிராஸ் என்பிஏ, என்பிஏல 30% வெயிட் கொடுத்துருக்கான். என்பிஏ பாசிட்டிவ் ஃபேக்டரா நெகட்டிவ் ஃபேக்டரா ஃபார் ஏ பேங்க்? என்பிஏங்கிறது நான் பர்ஃபார்மிங் அசெட். ஒரு கம்பெனியில் பேங்க்கில் நான் பர்ஃபார்மிங் அசெட் நிறையா இருக்குன்னா இவன் கொடுத்த லோனு இன்ட்ரெஸ்ட்டோ பிரின்சிபலோ ரெக்கவர் ஆகாத அசெட்ஸ் தான் என்பிஏன்னு சொல்லுவோம். அப்போ அந்த அசெட்ஸ் நிறையா இருக்குன்னா அவனுக்கு நான் ஷேர் நிறையா கொடுக்கணுமா இல்லை கம்மியாக கொடுக்கணுமா? அப்போ அவனுக்கு இந்த என்பிஏன்றது நெகட்டிவ் ஃபேக்டருங்கிறதுனால எக்ஸ்சேஞ்ச் ரேஷியோ ஷுட் பி அக்வயரிங் கம்பெனி டிவைடட் பை டார்கெட் கம்பெனி. எல்லா இடத்துலையும் என்ன வரும்? பாசிட்டிவ் ஃபேக்டராக இருந்தால் டார்கெட் கம்பெனி டிவைடட் பை அக்வயரிங் கம்பெனி. when it comes to நெகட்டிவ் ஃபேக்டர் அது என்பிஏ என்னன்னு போடணும் இந்த இடத்துல? அக்வயரிங் பை, இங்கே பாரு என்பிஏ எங்கே கொடுத்துருக்கான்? இதோ கொடுத்துருக்கான் பாரு, 5% என்பிஏவா? லோ கிராஸ் என்பிஏ, பேங்க் பி பர்ஃபார்மன்ஸு, பேங்க் ஆர் எஸ்டாப்ளிஷ்டு, பேங்க் ஆரோட என்பிஏ கொடுத்துருப்பான் டீட்டெயில்ஸ். 5% பேங்க் பி. அவன் எவ்வளோ பர்சன்டேஜ் வச்சுருக்கான்? நான் பர்ஃபார்மிங் அசெட்ஸ் 40% வச்சுருக்கான். பேங்க் ஆர் வாஸ் எஸ்டாப்ளிஷ் டூயிங் பேங்க் 40% எது வச்சிருக்கான்? இவன் எத்தனை பர்சன்ட் தான் வச்சிருக்கான்? 5% தான். போடும்போது பார்த்தீங்கன்னா 5/40 அக்வயரிங் பை டார்கெட். 40% பேங்க் ஆர் வச்சிருக்கான், 40%. அப்போ நார்மலாக என்ன பண்ணுவேன்? 40/5 தானே போடுவேன். அது இட் இஸ் என்ன ஃபேக்டராக இருந்தால் பாசிட்டிவ் ஃபேக்டராக தான் போடலாம். என்பிஏ நெகட்டிவ் ஃபேக்டருங்கிறதுனால 5/40 போட்டு அதுக்கு வெயிட் போட்டு நீ கேள்வி. மற்றபடி இந்த கொஷின் ஆன்சர் சேம் தான். இங்கே பாரு இவ்வளோ தான், ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. கொஸ்டின் பெருசு, எக்ஸாம்பிள் இது கேட்க மாட்டான், ஓகேவா? அதனால தான் நான் வீட்டுட்டு போன்னு சொல்கிறேன். இல்லை சார் எனக்கு தோணுதுன்னா படிச்சுக்கோ. ஒரு இன்ட்யூஷன் ஆல்வேஸ் பீட் எவ்ரி திங். ஸோ உனக்கு இந்த கொஸ்டின் தோணுதுன்னா படி, மற்றபடி சேம், எல்லா கான்செப்டும் சேம். ஸ்வாப் ரேஷியோவில் இந்த என்பிஏ கான்செப்ட் மட்டும் இன்க்ளூட் பண்ணியிருப்பான். அந்த என்பிஏக்கு அக்வயரிங் பை டார்கெட் போடணும், பிகாஸ் இட்ஸ் என்ன ஃபேக்டர்? நெகட்டிவ் ஃபேக்டர். அவ்வளோதான். மற்றபடி ஹவு மெனி ஷேர்ஸ் டு பி இஷ்யூட் நீ சொல்லிடுவேன். ப்ரிப்பேர் பேலன்ஸ் ஷீட் ஆஃப்டர் மெர்ஜர்ங்கிறான். 2 அசெட்டையும் ஆட் பண்ணி போட போகிறேன், 2 லைபிலிட்டி ஆட் பண்ணி போட போகிறேன். கால்குலேட் ஜிஆர் என்பிஏ பர்சன்டேஜ் ஃபார் அ பேங்க் ஆஃப்டர் மெர்ஜர்ன்றான். அது உனக்கு கால்குலேட் பண்ணி போதுன்னா தெரிய போது. இந்த கால்குலேஷன் ஐ ஹவ் அட்டாச்ட் இங்கே இருக்குது எல்லா வேல்யூ. என்பின்றது எவ்வளோ அட்வான்ஸஸ், டோட்டல் அட்வான்ஸ் இருக்குது, அதில் எவ்வளோ வராமல் போகுதுன்றது மல்டிப்ளை பண்ணால் உனக்கு டோட்டல் பர்சன்டேஜ் கிடச்சிரும். அப்போ இவன்ட்டு டோட்டல் அட்வான்ஸ் அதில் எவ்வளோ வராமல் போகிறது இருந்துச்சு, இவன்ட்டு டோட்டல் அட்வான்ஸ் இவன்ட்டு எவ்வளோ வராமல் இருந்துச்சு, 2 கீழே ஆட் பண்ணி 2 மேலே ஆட் பண்ணி நியூ பர்சன்டேஜ் கிடச்சிரும். கரெக்டாக? ஸோ எவ்ரி திங் ஆன்சர் இருக்குது. நீ பார்த்தாலே செல்ஃப் எக்ஸ்பிளைனேட்டரி தான் புரியும். பட் ஏன் இது மாதிரி ப்ராப்ளம்ஸ்லாம் நான் என்கரேஜ் பண்ண மாட்டேன்னா, இது வேஸ்ட். இவ்வளோ பெரிய ப்ராப்ளம் அவன் எக்ஸாம்பிள் கொடுத்து இது கால்குலேட் பண்ணுற மாதிரி தே ஓன்ட் ஆஸ்க். ஸோ அப் டு 37 வரைக்கும் கம்பல்சரி. சரியா? ஞாபகம் வச்சுக்கோ. சப்போஸ் எக்ஸாம்பிள் கேட்டால் டேரெக்டாக போய் அட்டாச் பண்ணிடலாம், டேரெக்டாக போய் அப்ரோச் பண்ணிடலாம். அந்த கொஸ்டின்லாம் எக்ஸாம்பிள் கேட்டால் ரொம்ப டைம்லாம் வேஸ்ட் ஆகாது. மீன்ஸ் ரொம்ப யோசிக்கிறதுக்கு எதுவும் இருக்காது. நீ ஆன்சர் போட்டுடலாம். ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஞாபகம் வச்சுக்கணும். என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? நெகட்டிவ் ஃபேக்டராக இருந்ததுன்னா அக்வயரிங் பை டார்கெட் கம்பெனி. வித் திஸ் we are completing set
2. இதுக்கப்புறம் செட் 3 செட் 4 டக்குன்னு முடிஞ்சிடும். பிகாஸ் எதுவுமே கான்செப்ட்லி ஸ்ட்ராங் கிடையாது. செட் 1ல போட்டோம் பார்த்தியா 44, அந்த ஃபஸ்ட்டு ஒரு 50 பேஜ் சாப்டர் இருக்குது பார்த்தியா, அதுதான் பேஸ். அது படிச்சுன்னா இதெல்லாம் டக்குன்னு முடிஞ்சிடும். இப்போ நான் உனக்கு அந்த ஜாதகம் போட சொல்லி கொடுக்க தேவையில்லை, நீ போடுற அங்கேருந்து எடுத்து எழுதுறது மட்டும் எப்படின்னு சொன்னால் முடிஞ்சிச்சு வேலை. அதனால தான் செட் 1 ஃபஸ்ட்டு பேசிக் ஸ்ட்ராங் போட்டோன்னா மீதி எல்லாமே பாதி டைம் ஈஸியாக போயிடும். ஓகே ராஜா, டன்.